ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது கட் ஒர்க் டைப் 2 தான் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட கிளாஸில் ஏற்கனவே டைப் 1 எப்படி போடுறதுங்கிறத பார்த்துட்டோம். டைப் 2க்கு வந்து இதே போல் ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதில் ஈவனாக எல்லா பக்கமே ஈவனாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். உங்களோட ப்ளவுஸில் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். A1 மம்தா பிராண்டில் சரி த்ரெட்டு கோல்டன் கலர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் த்ரெட் நீடில் வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாமே 2 லேயர்ஸ்க்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் சரி த்ரெட்டில். நான் ஆன்லைனில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் ஆரி கிளாஸை வந்து வித் சர்டிஃபிகேட்டோட கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமே நீங்களும் உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது சரி ஃபுல்லாக நான் கொடுத்து முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து 2 லேயர்ஸ்க்கு வந்து சரி கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 2 லேயர் கொடுத்ததில் மேலேயும் கீழேயும் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். மேலே ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட தேவையில்லை. நீங்கள் அப்படியே பக்கத்துலங்கிறப்ப உங்களுக்கு லாக் ஸ்டிச் தேவைப்படாது. அங்கங்கே அப்படியே ஜிக்ஸாக் கொடுத்துட்டு வாங்க. மேலே கீழே இதே போல் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் எல்லாமே வந்து க்ரிப்பாக இருக்கும்போது தான் நம்ம கட் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வித் டிசைனோட. அடுத்தது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஜிக்ஸாக் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அதை பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஊதுபத்தியே யூஸ் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்கிறது. சிலர் வந்து இந்த கொசு சுருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போது அதை எடுத்து கீழே ஒரு கிளாத் கம்பல்சரி, ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கிளாத்தோட டாப் ஏரியாவில் லைட்டாக அப்படி டச் பண்ணி விடணும். அங்கே பாருங்கள், ஹோல் விழுகுதா, அதே போல் லைட்டாக டச் பண்ணி விடுங்க. நீங்கள் டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஊதுபத்தியோட நெருப்பும் உடஞ்சி விழுகும். பரவாயில்ல, கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து பக்கத்துலேயே ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல ஹோல் வந்து அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இதே போல் சைட்லலாம் வந்து நீங்கள் ஏற்கனவே 2 சரி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஜிக்ஸாக் கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்கள் கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. பயப்படாமல் நீங்கள் பொறுமையாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே வந்து இதே போல் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நடுவில் சென்டரில் அந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் நெட் கிளாத் கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் கிளாத்தை அட்டாச் பண்ணுறதுனா கூட உங்களோட ப்ளவுஸ் ஏரியாவில் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து இதே போல் கொடுங்க. கண்டிப்பாக சரி டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சென்டரில் இருக்க சரியெல்லாம் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்து அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்லேருந்து வச்சு கொண்டு வாங்க. சென்டரில் அந்த கிளாத் வந்து விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கார்னரில் லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து அந்த ஊதுபத்தியை தேய்ச்சிங்கன்னா பிசுறாக இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். அவ்வளோதான். கார்னர் எல்லாமே பிசுறு இல்லாமல் எடுத்துருங்க. பிசுறு இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் எல்லா இடங்கள்லையுமே வந்து லைட்டாக உரசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறுலாம் வரும். ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகாதீங்க. ஊதுபத்தி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப குழந்தைங்க பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஊதுபத்தி யூஸ் பண்ணுங்கள். கொசு சுருள்லாம் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி என்னோடய டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.